எந்த அம்பேத்கரை காங்கிரஸ் முதுகில் குத்தியதோ, எந்த அம்பேத்கருக்கு காங்கிரஸ் துரோகம் செய்ததோ, எந்த அம்பேத்கரை காங்கிரஸ் வெறுத்ததோ, எந்த அம்பேத்கரை காங்கிரஸ் புறந்தள்ளியதோ அந்த அம்பேத்கருடைய பெயரை வைத்து அரசியல் செய்வதை நாம் அனுமதிக்கிறோம். பரவாயில்ல, யார் ஜெயித்தாலும் பரவாயில்லை, அம்பேத்கர் தோற்க வேண்டும் என்று சொன்னது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அம்பேத்கரை ஒரு மனிதனாகவே அவர்கள் மதிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவப்படுகிறது. இப்ப நடக்கக்கூடிய இந்த போராட்டம் திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு அனைத்து திமுகவும் கைது செய்யப்பட வேண்டும். தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கார் என்று சொன்னால் அரசுக்கு அதன் பின்னணி என்ன? திரு விஜய் அவர்களுடைய அரசியலை விமர்சிக்கட்டும், ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது என்பது அயோக்கியத்தனம், பாதுகாப்பு விதிகளை மீறப்பட்ட ஒரு செயல். இதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது. நாளை இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜக துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாடாளுமன்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். பாஜக உறுப்பினர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதிப்பதாக கூறி கையில் பதாகைகள் ஏந்தி பாஜகவினர் போராட்டம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராகுல் காந்தியை தள்ளிவிட்டார் அப்படின்ட்டு பாஜக எம்பி பிரதாப் சாரங்கி குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. நேற்று காங்கிரஸ் அவர்கள் என்ன காரணத்திற்காக போராட்டம் நடத்தினாரு அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். என்ன நடக்குது பாராளுமன்றத்தில்? பாராளுமன்றம் இரு அவைகளும் நடக்கக்கூடாது, மக்களுக்கு நலத்திட்டங்கள் சென்று சேரக்கூடாது, சட்டங்கள் உருவாகக்கூடாது, இந்த நாடு முன்னேறக்கூடாது, இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு பெருகக்கூடாது என்கிற ஒரு தீய எண்ணத்தோடு வன்மத்தோடு காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கூட்டணியினர் தொடர்ந்து, குறிப்பாக மூன்றாவது முறையாக இந்த அரசாங்கம் மீண்டும் வந்துவிட்டதே என்கின்ற ஒரு வெறியோடு, அதிகாரம் தங்களிடத்தில் இல்லையே என்கிற அந்த ஒரு உணர்வோடு திட்டமிட்ட ரீதியில் பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் செய்யும் சதி வேலைகளில் அம்பேத்கர் குறித்த ஒரு வேலையும் அந்த தீய நோக்கமும் இருக்கிறது. இன்றைய தினம் எக்ஸ் அந்த வலைதளம், எக்ஸ் தளமானது, ட்விட்டர் தளமானது காங்கிரஸ் கட்சியினருக்கு, தலைவர்களுக்கு நோட்டீஸ் விட்டிருக்கிறது. எக்ஸ் தளத்தில் திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் பேசியதை ஒட்டி வெட்டி அவதூறாக பேசி இப்படியெல்லாம் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி விளக்கம் கேட்டிருக்கிறது அந்த நோட்டீஸில். அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த துரோகம், அம்பேத்கருக்கு அவர்கள் செய்கிற துரோகம், அம்பேத்கரை மலிவு அரசியலுக்காக, இவர்களுடைய பதவி வேட்கைக்காக, பதவி சுகத்துக்காக, அதிகாரத்திற்காக, அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை செய்ய முடியவில்லையே என்கிற காரணத்திற்காக, லஞ்சம் ஊழல் இதில் அவர்கள் ஈடுபட முடியவில்லை என்கிற காரணத்திற்காக தொடர்ந்து எதையாவது ஒன்றை ஒவ்வொரு முறை பாராளுமன்றம் கூடும் போதெல்லாம் எதிர்க்கட்சியினர் செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 11 வருடங்களாக இதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் துவக்கத்தில் அதானி விவகாரம் பெரிதாக எழும்பியது. ஆனால் அதானி அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்பதனால் பாராளுமன்றம் அதை விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதனால அதிலிருந்து எப்படியாவது நாம் மடைமாற்றலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயத்தை வைத்து வெட்டி ஒட்டி ஆல்டர் செய்து ஒரு ஃபேக் நரேட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. போலியான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதிலும் அவர்கள் தோல்வியடைவார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக வெட்டி ஒட்டி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன விஷயத்தை அப்படி வெட்டி ஒட்டி இருக்காங்க? அதாவதுங்க, இப்போது நான் நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள், அதற்கான ஒரு பதிலை நான் ஒரு 2 நிமிடம் சொல்வதென்றால், ஒரு நிமிடத்தில் பேசியதை முன்னும் பின்னும் பேசியதெல்லாம் வெட்டி ஒட்டி அதை அவதூறாக பேசியதாக சொல்லு. உதாரணத்திற்கு நீங்கள் பேசும் பொழுது
அவர் ரொம்ப பயங்கரமானவருங்க. சில சமயம் என்ன ஆகும்னா, ஐயோ அவர் ரொம்ப மோசமானவர் தமாஷா கூட சொல்லுவாங்க. ஆனால் அதை பெருசாகுது. இப்படி தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அம்பேத்கர் குறித்து நீங்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளும் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கே தகுதியற்றவர் என்கிற பொருள்பட பேசியதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார் அமித்ஷா என்ற ரீதியில் அதை ஒட்டி வெட்டி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பூதாகரமாக கிளப்பி வருகிறார்கள். இதைத்தான் நாம் சொல்கிறோம். நீங்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறீர்கள், உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அதை வேண்டும் என்றே இணைத்து பேசி ஒட்டி பேசி இதை செய்ததை தான் நாம் கண்டிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு பாஜகவினர் போராட்டம் நடத்துவதற்குண்டான காரணம் என்ன? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. என்ன அவமதிப்பு அப்போ நடந்தது சார்? காங்கிரஸ் இந்த நாட்டில் அம்பேத்கர் அவர்கள் இருந்ததே தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஏனென்றால் முதல் பொது தேர்தலில் நான் ஜெயித்தாலும் யார் ஜெயித்தாலும் பரவாயில்லை, அம்பேத்கர் தோற்க வேண்டும் என்று சொன்னது எஸ்.எஸ். டாங்கே என்று சொல்லப்படுகிற கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர். அம்பேத்கரை தோற்கடித்தே தீர வேண்டும் என்று பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நிறுத்தியது காங்கிரஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து அம்பேத்கரை தோற்கடித்தனர். அம்பேத்கரை தன்னுடைய அந்த சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து விலக வைத்தது காங்கிரஸ். அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்தது காங்கிரஸ். ஆர்டிகல் 370 வரக்கூடாது என்று சொல்லியும் அதை அம்பேத்கருக்கு எதிராக கொண்டு வந்தது காங்கிரஸ். இப்படி தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அம்பேத்கரை ஒரு மனிதனாகவே அவர்கள் மதிக்கவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவப்படுத்தியது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை அம்பேத்கரை அவர்கள் மதிக்கவில்லை, கௌரவப்படுத்தவில்லை. ஆனால் அம்பேத்கர் பிறந்த இடம், அம்பேத்கர் படித்த இடம், அம்பேத்கர் வாழ்ந்த இடம், அம்பேத்கர் மறைந்த இடம், அம்பேத்கர் இங்கிலாந்தில் இருந்த இடம் என்று எல்லாவற்றிலும் அம்பேத்கரை கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. அதனால காங்கிரஸ் இவ்வளவு துரோகங்களை அம்பேத்கருக்கும் இந்த நாட்டிற்கும் செய்தும் கூட இன்றைக்கு பேசாத ஒன்றை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக ஈடுபடும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு மோசமான படுபாதக செயலில் ஈடுபடும் பொழுது நாம் அவர்களை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அமித்ஷா அவர்கள் அப்படி சொல்லலை. அமித்ஷா அவர்கள் அப்படி சொல்லலை, அதுதான் விஷயம். உங்களுக்கு தகுதி இல்லை என்று பொருட்பட தான் அப்படி பேசினார். இப்போ நேற்று உதயநிதி ஸ்டாலின்லேருந்து விஜய் அவர்கள் வரைக்கும் அவங்க போட்ட ட்வீட்டில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஓவரால் கருவே அதுதான். ஃபேஷனுக்காக அம்பேத்கருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு. ஃபேஷனுக்காக அம்பேத்கர்னு வார்த்தை சொன்னேன். அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது. அதாவது நீங்கள் எல்லாம் சொல்லலாமா, இதுவரையிலும் சொல்லாதவர்கள் இன்று ஏன் சொல்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அதை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டால் நாம் அதற்கு காரணமாக முடியாது. இப்போ நடக்கக்கூடிய இந்த போராட்டம் திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அனைத்து திமுகவினரும் கைது செய்யப்பட வேண்டும். வங்காளதேசத்தில் பாதிக்கப்படுகிற இந்துக்களுக்கு ஆதரவாக நாங்கள் போராடும் போது எங்களை காவல்துறை கைது செய்தது. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் நாங்களும் இதே 11:30 மணிக்கு தான் போராட்டம் பண்ணோம். ஆனால் எங்களை கைது செய்து அன்று முழுதும் எங்களை கைது செய்து வைத்தது காவல்துறை. அப்போ அது திமுகவுக்கு பொருந்தும் தானே, செய்வார்களா? அப்போ அதிகார துஷ்பிரயோகம் தானே. அப்போ இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் செயலாம் தானே, ஜனநாயகத்துக்கு விரோதமானது தானே. அதனால் இவங்க அதிகாரம் இருக்குன்றதுனால எதை வேணாலும் செய்வாங்க. சிறுமைப்படுத்த முடியாது அம்பேத்கரை அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படி பார்க்கறது? யாருமே சிறுமைப்படுத்த முடியாதுங்க. அவரவர்கள் செய்த தவறுகளை நாம் சொல்லத்தான் வேண்டும். எல்லோரும் செய்த பெருமைகளையும் நாம் சொல்லித்தான் பெருமை கொள்ள வேண்டும். இதில் யாரை சிரமப்படுத்தும்? இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அம்பேத்கரை வச்சு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்று நேற்றல்ல, இந்த நாடு விடுதலையானதிலிருந்து நாம் அனைத்து பிரிவுகளும் அனைத்து ஜாதிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அரசியலமைப்பு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களும் ஒன்றாக இணைய வேண்டும், அமைதி வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்டது தான் RSS பேரியக்கம். கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்,
மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்கள் அத்தனை பேருமே அதிக அளவு எம்பிக்களாக, அதிக அளவு சட்டமன்ற உறுப்பினர்களாக, நகர மேயர்களாக, மாநகர மேயர்களாக, வார்டு உறுப்பினர்களாக, கவுன்சிலர்களாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அதே மாதிரி ஓபிசி, அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து கொடுத்தது, அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். மண்டல ஆணையத்தை அமைத்து மண்டல ஆணையம் என்பது அதனுடைய பரிந்துரைகள் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால் எங்களுக்கு யாரும் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யாரையும் எதற்கும் அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஆனால் காங்கிரஸ் எந்த அம்பேத்கரை காங்கிரஸ் முதுகில் குத்தியதோ, எந்த அம்பேத்கருக்கு காங்கிரஸ் துரோகம் செய்ததோ, எந்த அம்பேத்கரை காங்கிரஸ் வெறுத்ததோ, எந்த அம்பேத்கரை காங்கிரஸ் புறந்தள்ளியதோ, அந்த அம்பேத்கருடைய பெயரை வைத்து அரசியல் செய்வதை நாம் அனுமதிக்க முடியாது. இந்த ஒரு விஷயமும் நேற்று வந்து கருத்து தெரிவித்த திமுக, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே பொருந்துமா? இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்து இவர்களை பொறுத்தவரையில் என்ன பேசினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்றுதான் நான் சொல்வேன். திமுக முழுமை யாராக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும் சரி அல்லது விஜயாக இருந்தாலும் சரி, முழுமையாக பார்க்க வேண்டும். அவர் என்ன பேசினார் என்று அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரு காணொளியை நம்பி அதுதான் உண்மை என்று நம்புவது, அந்த அவசரத்தனம் என்பது தவறானது. சார், இந்த ஒரு நேரத்தில் இப்போ விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தாலும், எங்களுடைய சித்தாந்த எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்லியிருந்தாலும், விஜய் அவர்கள் பற்றி அந்த ஃப்ளைட்டில் போனதை பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது வந்து அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தவர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எப்படி பார்க்கறது? இல்லை, இப்போது மற்ற கட்சிகளுக்கும் விஜய் துவக்கியுள்ள கட்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், விஜய் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார், அரசியலுக்கு புதிது. அதனால் அவர் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் அவசரப்பட்டு சில விஷயங்களில் அவர் விமர்சனம் செய்வதை நாமும் எதிர் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை என்று நாம் நினைக்கிறோம். சில விஷயங்கள் என்ன சார்? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு விஷயத்தை எடுத்துங்க. இன்னைக்கு விஷயத்தை அது தெரியாத பேசுகிறாரு நம்ம சொல்கிறோம். மற்றவர்கள் தெரிந்தே பேசுகிறார்கள். வேண்டும் என்றே வெட்டி ஒட்டி அளிக்கப்பட்ட ஒரு காணொளி, அதை வைத்து அரசியல் செய்வதற்காக. ஆனால் அப்படி செய்த விஷயத்தை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்கிறார். அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது, அதை தான் நாம் சொல்லுவோம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் கூறிய விவகாரமானது அது விஜய் குறித்த ஒரு விஷயம் அல்ல. நாம் வந்து தெரிந்து கொள்ளணும். இது ஓல்டு ஏர்போர்ட் என்று சொல்லப்படுகிற உண்மை மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட, அங்கே வந்து இந்த மாதிரியான தனியார் விமானங்களில் போகிறவங்க, மிக முக்கிய விஐபிகள், பிரதமர் உள்ளிட்ட ஜனாதிபதி உள்ளிட்டவர் வரக்கூடிய ஒரு விமான நிலையம். அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடம். சாதாரண பொதுமக்கள் அங்கே செல்ல முடியாது. முழுக்க முழுக்க சிஐஎஸ்எஃப் அவர்களுடைய பாதுகாப்பில், மத்திய படை பாதுகாப்பில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அங்கு தமிழக காவல்துறையை சேர்ந்த நுண்ணறிவு பிரிவை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். அப்போ இந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு சோதனை அங்கே தான் அந்த விஜய் த்ரிஷா சென்றதை காண்பித்தார்கள். அதுவும் எவ்வளவு அதில் உண்மை இருக்குது அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். ஆனால் அந்த இடத்துல அதை அங்கே யார் இருந்தார் என்று கண்டுபிடிப்பது மிக சுலபம். அதிகபட்சமாக ஒரு 25 பேரோட இருக்க முடியாது அந்த இடத்துல. நான் தொடர்ந்து பல அமைச்சர்கள், பிரதமர்களும் நானும் சென்றிருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும் 25லேருந்து அதிகபட்சம் 30 பேர் இருப்பாங்க. அதில் குறிப்பாக தமிழக இன்டெலிஜென்ஸ், அதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், அந்த நுண்ணறிவு பிரிவிலிருந்து யார் இருந்தாங்க கண்டுபிடித்து ரொம்ப ஈஸி, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சட்டத்திற்கு புறம்பானது, சட்டவிரோதமானது. அதை ஒரு காவல்துறையை சேர்ந்த, தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கார் என்று சொன்னால் அரசுக்கு அதன் பின்னணி என்ன இருக்குது? திரு விஜய் அவர்களுடைய அரசியலை விமர்சிக்கட்டும், ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது என்பது அயோக்கியத்தனம். அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். விஜய் குறித்து இப்போ நாங்கள் கூட நாளைக்கு விஜய் விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுவதற்கு ஏன் ஒரு நடிகையோடு இன்னொரு நடிகர் போகக்கூடாதா? நம்ம பார்த்ததே இல்லையா? இன்றைக்கி இப்போ திமுகவில் இருக்கிற
மிகப்பெரிய பிரபலமான நடிகர் என்று காலில் போய் விடுற நடிகர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போகலையா? தவறானது. அப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னா அந்த காவல்துறையினர் மேல தான் பதிவு பண்ணணும். யார் எடுத்தார்களோ அங்கே நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விமான நிலைய பணியாளர்கள் கூட குறைவான அளவில் தான் இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் அனுமதி வாங்கி கொண்டு தான் நாங்கள் செல்ல முடியும். அப்போ இது உறுதியாக அந்த பாதுகாப்பு சோதனை செய்கிற அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்டல் டிடெக்டர்லாம் இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நடந்த விஷயத்தை காவல்துறையை சேர்ந்த அல்லது சிஏஎஸ்எஃப் யார் எடுத்திருந்தாலும், இதில் சிஏஎஸ்எஃப் அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றனால தான் நம்ம தமிழக நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்கிறோம். ஒருவேளை சிஎஸ்எஃப்பாக கூட இருக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் அது எடுத்திருந்தால் யார் எடுத்தார்களோ அது சட்டவிரோத செயல். அது இது விஜய்க்காகவோ அல்லது திரிஷாவுக்காகவோ இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு செக்யூரிட்டி பிரீச், பாதுகாப்பு மீறப்பட்ட ஒரு செயலாகும். பாதுகாப்பு விதிகளை மீறப்பட்ட ஒரு செயல். இதை அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்க முடியாது. நாளை இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். எங்கு இது நடக்கக்கூடாதோ அது நடந்திருக்கிறது என்பதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஓகே, 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டக்கூடிய ஒரு கருத்து தாவேகா கூடயும் கூட்டணி இல்லை, அதிமுக கூடயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அடுத்த 1.5 வருஷத்துக்கும் தொடருமா? எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்னதாக நான் கருதவில்லை. நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க. வருகிற 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தெளிவாக எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எந்த இடத்திலும் கூட்டணி குறித்து அவர் பேசவே இல்லை. நான் நேற்றைய முன்தினம் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் இருந்தேன். அப்படி கூட்டணி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, நாங்கள் 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று தான் சொன்னேன். ஓகே, அப்போ கூட்டணி இல்லை, அதாவது இப்போதைக்கு அந்த மாதிரியான எந்த ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வேறு எந்த கட்சியை குறித்தும் பேச மாட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், இவ்வளவுதான் விஷயம். அது எந்த செய்தியாக இருந்தாலும், யாருடைய செய்தியாக இருந்தாலும் இது போன்ற வார்த்தைகள் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.